இந்த மூவியோட வளம் என்னன்னா, இந்த மூவி ஸ்டார்டிங்ல ஹீரோ தான் காமிக்கிறாங்க. ஹீரோ டிடெக்டிவ் மாதிரி ஒரு வேலை செஞ்சுட்டு ஒரு பாட்டுக்கு இருக்காரு. அப்படியே அங்கே கட் பண்ணா இங்க வில்லனோட காசு 400 கோடி யாரும் திருடிட்டு போயிட்டு இருப்பாங்க. அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஹீரோ வர வைக்கிறாங்க. ஹீரோ வந்து அந்த காசை யாரு திருடிட்டு போனாங்கன்னு கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த காசு எதுக்கு அந்த திருடங்க திருடிட்டு போனாங்க, கடைசியில் இந்த பிரச்சனைலாம் ஹீரோ சரி செஞ்சாரா இல்லையா அப்படின்றத காமெடி ஆயிஸ்ட்டு பாலிட்டிக்கல் மூவியே சொல்லியிருக்க ஒரு மூவி தான் மாஸ்க் மூவி. இந்த மூவி எனக்கு பிடிச்சதான்னு கேட்டிங்கன்னா, இந்த மூவி ஆவரேஜாக இருந்துச்சு. இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே ஒர்க் ஆகல. ஸ்க்ரீன் ப்ளேவும் சரி, ரைட்டிங்கும் சரி ரொம்ப சொதப்பியிருக்காங்க செகண்ட் ஹாப்பில். இந்த மூவியில் கவினோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஆக்டிங் நல்லா தான் இருந்துச்சு. பட் அவர் இந்த ஸ்டோரி எதுக்கு சூஸ் பண்ணாருன்னு தெரியல. அவருக்கு இந்த ஸ்டோரி அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. இந்த மூவியில் ஆண்ட்ரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஆக்டிங் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. பட் அவங்களோட கேரக்டர் ரைட்டிங் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி இந்த மூவி ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டோரி பார்த்தாலும் நல்ல ஸ்டோரி தான். பட் இவங்க கன்ஃபியூசிங்காக கொண்டு போயிருக்காங்க. அதனால் இந்த ஸ்டோரி உங்களுக்கு ஒருத்தருக்கு புரியவே புரியாது. நல்ல ஸ்டோரியாக கொஞ்சம் சொதப்பியிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த மூவி இருந்துச்சு.